எனக்கு ஒரு பேர் வந்திருக்கு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பட் காமெடி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். காமெடி ஆக்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறது ஐ மீன் அதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். காமெடியன்ஸ் பார்த்தா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்க மேலே. பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் எதிர்பார்க்கலாமா? ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பர்பஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன். Presta Premium Women's Wear. Let your body love it. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமாவோட கான்வர்சேஷன். நிறைய படங்கள்ல எல்லாரும் உங்களோட ஆக்ஷனை பத்தி அவ்வளவு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பேசியிருக்காங்க. ஏன்னா யுவர் அன் ஆக்ஷன் கிங், எல்லாருக்குமே தெரியும். பட் நகைச்சுவையை கொண்டு போய் சேர்க்கறதுல யுவர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர், ஃபைனஸ்ட் லீடிங் ஸ்டார் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். காமெடி இந்த ஃபில்ம்லையும் சரி, உங்க லைஃப்லையும் சரி, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அதை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்றதை பத்தி சொல்லுங்க. அந்த ப்ராசஸ் ஐ வாண்ட் டு நோ. எனக்குள்ளேயே அது இருக்குது. இது இப்போ ஆக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு எனக்கு ஒரு பேர் வந்திருக்கு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பட் காமெடி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாத்துலேயும் காமெடி ஆல்மோஸ்ட் நான் தான் எழுதியிருக்கேன். இப்போ ஜெய்ஹிந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டோட்டல் கான்செப்ட் எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அவ்வளோ ரசிக்கிறாங்க காமெடி. இப்போ கூட இதெல்லாம் ஃபுல் டோட்டல் அது தாயின் மணிக்குடி எல்லா படத்துலையும் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு உட்காந்து நான் எழுதுவேன் காமெடி. அதுக்கப்புறம் காமெடி ஆக்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறது ஐ மீன் அதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். காமெடியன்ஸ் பார்த்தா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்க மேலே. பிகாஸ் காமெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ பிரமாதமான பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் நான். கவுண்டமணி சார், இது எல்லாம் பெரிய பெரிய லெவல் ஆக்டர்ஸு இவங்கெல்லாம். விவேக், ஈவன் வடிவேலு கூட நம்ம சேர்ந்த காம்பினேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது சார். எல்லாமே மீம் டெம்ப்ளேட் சார். நீங்க சொன்ன கவுண்டமணி சார் ஜெயந்த்ல அவர் தூங்கிட்டு இருக்கப்ப தூங்கி எந்திரிப்பார் இல்லையா, அது சுற்ற சீன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அங்க ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு ஹியூமர், ஒரு சீரியஸான சீக்வன்ஸா இருக்கும். ஈவன் பிஃபோர் என்டர் த ப்ரீ கிளைமேக்ஸ் அங்க ஒரு பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா துப்பாக்கியில் சுட வைக்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து மேலே கீழே சுட்டுதான் என்ன உயிர் போயிருக்குன்ற அவ்வளோ ஒரு ஈவன் அந்த கண்ணிவெடிக்கு மிதிக்கிற டைம்ல கூட யுவர் பிளேசிங் எ ஹியூமர் இன் அ பாயிண்ட். அது ரொம்ப பெரிய பிரில்லியன்ஸ். என்னோட காமெடியன்ஸ் கூட பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கும் போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். ஓகே. ஆனால் நமக்கு கேட்கக்கூடிய காது இருக்கணும், அவ்வளோதான். சில நேரத்தில் இப்போ நீங்கள் ஜெய்ஹிந்தை பார்த்தீங்கன்னாலும் அவங்கள கூட்டு போயிருப்பேன். எல்லாரையும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கூட்டு போனப்போ இதுதான் வில்லனுடைய இடம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு கவுண்டமணி சொல்றாரு, இது டயலாக் படத்துல இல்ல. ஓகே. அவர் பார்த்தாச்சுல வாங்க போலான்னு எல்லாம் சிரிச்சுட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தாச்சுல சரி வாங்க போலான்ட்டாரு. கட்டு ஷார்ட் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் சொன்னாரு, இல்ல சாரி நான் சும்மா சொல்லிட்டேன், அது இருக்காது, ஒன் மோர் எடுக்கலான்னு. நான் சொன்னேன் இல்ல அதுதான் கரெக்டு. நான் சீரியஸா இருப்பேன், அது ஓகே. பட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு காமெடியை அப்படி பேசுனது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி எகெயின் நம்ம ஷூட் பண்ண இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த ஜெயிலில் பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு எனக்கு இந்த காமெடியன்ஸ் கூட. ஸோ காமெடி இஸ் சம்திங் விச் இஸ் இன் மை ஹார்ட். யா, தேங்க்யூ ஃபார் தட். நீங்க சொல்லும்போது அந்த சீன் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன். அந்த கயிறு பிடிச்சி ரோப் பிடிச்சி எல்லாம் ஏறிப்பாங்க மலையில. மரியாதையா வாயான்னு சொல்லுவேன். 350 அடிக்கு மேல என்னையா மரியாதையை கொடுக்கறது, கீழே போனா அவ்வளவுதான் பால்தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாருல்ல. இந்த மாதிரி எனக்கு அந்த காமெடியா இருக்கட்டும். அப்புறம் வடிவேல் சாரோட மீம் டெம்ப்ளேட் நிறைய வரும் உங்களோடது. ஈவன் கிரி காமெடி அந்த ரீசெண்டா ஒரு படத்துல ஒரு சென்டிமெண்டான ஒரு டைலாக் படத்துல எல்லாம் எடுத்துட்டோம். எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ இப்படி இருந்தா அப்படின்னு ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் அக்கா வச்சு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா சொன்னேன், இங்க பாரு எனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படிங்கிற மேட்டர் சொன்னீங்கனால சென்டிமெண்டே ஒர்க் ஆகாது. இம்மீடியட்டா அந்த படத்துக்கு போயிடுவாங்க, பேக்கரிக்கு தான் போவாங்க. இவங்க அக்கா வேண்டாப்பா, அது தங்கச்சி பண்ணிடலான்னு. ஷூட் பண்ணும்போது அக்காவா ஷூட் பண்ணும், தயவு செய்து வேண்டாம், அக்கான்னா டைவர்ட் ஆகிடும், தங்கச்சின்னு பண்ணிடலாம் அப்படின்னு. உங்க படங்கள் பார்த்து வளர்ந்த நிறைய பேர் எப்பவுமே தேசப்பற்றுங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே அவங்க மைண்ட்ல சொல்லுவாங்க. ஈவன் அர்ஜுன் சாரோட ஃப்ரேம் மைண்ட்ல வந்தனாவே they always used to connect. தாயின் மணிக்குடி சொல்லுது ஜெய் ஹிந்த் அப்படின்னு. உங்க படங்கள்ல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. ஈவன் த ஃபில்ம் யூ ஆக்டட், ஐம் டெல்லிங், இன்னைக்கு கூட ஒரு பெரிய யாரோ பொலிட்டிக்கல் லீடர் பேசுறாங்கன்னா இல்ல தமிழ்ல மக்கள் பேசுறாங்கன்னா, நீங்க எப்போ நடிச்ச முதல்வன் படம், அந்த படத்துல இருந்து ஒரு ஒன் டே சிஎம் தமிழ்நாட்டை திருத்திட முடியுமா அப்படிலாம் பேசுறாங்கன்னா, உங்க கண்டென்ட், உங்க கதை, அந்த கதையில உங்களோட கேரக்டரை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் பேசுற மாதிரி இருக்கு.
ஈவன் இட் இஸ் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னைக்கு ஊழல் இருக்குன்னா ஊழல் இருக்கக்கூடாது, அதுக்காக நான் புகழேந்தியா இருக்கிறேன். புகழேந்தி கேரக்டர் வந்து இட் இஸ் லைக் இன்ஸ்பயர்ட் பை எவ்ரி ஒன். இன்னைக்கு அந்த கேரக்டர் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க, ரெஃபரன்ஸா எடுத்து பேசுறாங்க. ஈவன் அ பொலிட்டிக்கல் லீடர், ஈவன் அ சினிமா பீப்புள். அந்த மாதிரி ஒரு படம் நம்ம லைஃப்ல அமையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அடுத்த தலைமுறைகள் செலிப்ரேட் பண்றது ஹவ் டு யூ ஃபீல் சார்? இல்லை, நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு பண்ணியிருக்காங்க. சில கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு தாக்கம் தெரியுது, ஒரு பெயின் தெரியுது. இப்படிப்பட்ட ஒருத்தர் வரணும் சொல்லும்போது என்னமோ குறையா இருக்கு இல்லையா? ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி வரணும். இப்போ நானே வந்து அந்த படத்தை ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும், இப்படிப்பட்ட ஒரு இது வந்ததுன்னா மக்களுக்கு நல்லது செய்யவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெயின் தான் அது. ஸோ அது வந்து எத்தனையோ பேருடைய மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆதங்கம் வந்து படமாக வந்திருக்குது. ஓகே. ஸோ உங்களோட டைரக்டரியல்ல அடுத்தடுத்து அந்த பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸை எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அது முதல்வன் சங்கர் சார் ஃபிலிமா இருந்தாலும் அது கேரக்டர் வாஸ் புகழேந்தி வாஸ் அது ஒரு ஸ்பின் ஆஃபா எடுத்து பண்ற ஐடியா ஏதாவது ஃபியூச்சர்ல இருக்கா? பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல, ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதே மாதிரி தான். பட் இன்னொன்று என்னன்னா, இப்போ மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும், அவங்களுடைய ரசனையை மாறுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது சொல்ல போனால் இப்போ எப்படி இருக்குன்னு என்னடா வந்து கருத்து சொல்றாங்க அப்படிங்கிற இம்மீடியட் இப்போ எல்லாம் மாறிட்டு இருக்குல்ல. சில பேர் வந்து கருத்து தான் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டு சில விஷயங்களை நல்ல சொல்லிட்டு போகணும். அதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். அப்படி பர்பஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும், கதையில் ஒரு பர்பஸ் இருக்கணும். அதில் ஏதாவது நான் ஏதாவது கற்றுக்கிறேன்னா, இல்லைன்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்ல முடியுமா என்னால் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான கதைகள் ஆல்ரெடி ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பப்போ எந்த இது வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த டைம்லைனை பொறுத்து ஸ்டேஜ் ஆகும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் ஃப்ரம் 80s ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் உழைச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கு பர்சனலி விகடன் சார்பா மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் டு யுவர் லவ் டு த ஆடியன்ஸ், அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஆல்வேஸ் ஐ லவ் மை ஆடியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி தமிழ் மக்கள் செலுத்துகிற அன்பை வந்து அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்போ நான் படம் பண்ணாலும் நல்ல படம் பண்ணணும், அதுதான் என்னுடைய இது. நல்ல படம் எப்போ பண்ணாலும் அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அங்கே கொண்டு போய் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொன்னாலும் எவ்வளோ நன்றி கடனை எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான். அது தேங்க்யூ ஸோ மச். Presta Premium Women's Wear. Let your body love it.